வெல்கம் டு ஸ்ரீதேவி சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்துங்க குளிருக்கு இதமான சூடான சாதத்துக்கு எலுமிச்சம்பழ ரசம் தான் செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி எலுமிச்சம்பழ ரசம் செய்யறதுக்குங்க 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு போட்டுக்காங்க. மீடியம் சைஸ் தக்காளி வந்து 2 எடுத்துக்கிறதுங்க, அதை போட்டுக்கலாம். இது வந்து 2-3 தடவை கழுவி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், பருப்பை வந்து கழுவி எடுத்து வந்துட்டேன். ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதில் வந்துங்க ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. விளக்கெண்ணெய் வந்துங்க ரசம் வந்து நல்லா குழம்பாட்டு வருங்க, அதுக்காக தான் விளக்கெண்ணெய் ஊற்றுறது. பருப்பு நல்லா வெந்து வந்துடு. நம்ம ஒரு மூடி போட்டு அடுப்பு வச்சிடலாங்க. குக்கரை மூடி போட்டுங்க அடுப்பு வச்சுருந்தேங்க. வேறு ஆய் வந்துச்சுங்க, வெயிட் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை வந்து ரொம்ப குறைச்சி வச்சுட்டுங்க ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தாங்க பருப்பு வந்து குறைவாக வெந்து வரும். குக்கர் வந்து வெயிட் போயிடுச்சுங்க, எடுத்துடலாங்க. பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு, தக்காளி நல்லா வெந்துடுச்சுங்க. இந்த தக்காளி தோல் எடுத்துட்டுங்க பருப்பையுமே தக்காளியுமே நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்துங்க தக்காளி வந்து தனியாக எடுத்து வச்சுட்டுங்க, இதை கரைச்சிட்டுங்க. அதுக்கப்புறம் வந்துங்க அந்த பருப்புலேயே ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். பாருங்கள், தக்காளியில் கரைச்சி பருப்பு தண்ணிக்கு ஊற்றிட்டேன். இதில் வந்துங்க ரசப்பொடி வந்து 2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இந்த ரசப்பொடி வந்துங்க நான் வீட்லேயே அரைச்ச ரசப்பொடிங்க. கொத்தமல்லி, சீரகம், துவரம்பருப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கிறேனுங்க. இந்த ரசப்பொடி வீடியோ வந்துங்க என்னோடய சேனலில் போட்டிருக்கேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் போய் பாருங்கள். ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. இப்போ கடைசி கொஞ்சம் போட்டுக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. மொத்தமாக 1 லிட்டர் தண்ணி அளவு ஊற்றிங்க போதுங்க. நீங்கள் வந்து ரசத்தை தாளிச்சிடலாங்க. ரசம் தாளிக்கிறதுக்குங்க அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேனுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிச்சுங்க, கடுகு போட்டுக்கலாம். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. அடுத்து கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாங்க, ஒரு 1/2 டீஸ்பூனு. கலந்து விட்டுலாம். அடுத்து இடித்து வச்சு பூண்டு போட்டுக்கலாங்க. வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் வதங்கலாம் வதக்கிடலாங்க. பாருங்க, வெங்காயம் பூண்டுலாம் வதங்கிடுச்சு. இப்போ நான் கரைச்சி வச்சு ரசத்தை ஊற்றிக்கலாங்க. இந்த இடத்துல வந்துங்க நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாங்க. உப்பு பார்த்தீங்கன்னா போட்டுக்குங்க. இந்த ரசம் வந்து நான் நுரக்கட்டி வெட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து கடைசியில் வந்து எலுமிச்சம்பழம் புரிஞ்சுக்காங்க. எலுமிச்சம்பழம் பெருசாக இருக்கிறதுனால அரை முடி ஓட்ட போதுங்க. நீங்கள் சின்னதாக இருந்தால் ஒரு முடி ஓட்டுக்கலாம். இந்த பழத்தை வந்து பாதி கட் பண்ணிவிட்டுங்க, அரை முடி மட்டும் புரிஞ்சு எடுத்துக்கணுங்க. இப்போ வந்துங்க ரசம் வந்து நுரக்கட்டி வந்துச்சுங்க. இப்போ ஃபைனலாக வந்துங்க எலுமிச்சம்பழம் வந்து அரை முடி புரிஞ்சுக்கலாம். நம்ம ஊற்றிட்டு கூட நமக்கு சப்போஸ் புளி பத்தலினா கூட மறுபடி கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், நுரக்கட்டி வந்துச்சு. இப்போ வந்து எலுமிச்சம்பழத்தை ஊற்றிக்கலாங்க. எலுமிச்சம்பழம் வந்து ஃபைனலாக தான் ஊற்றணுங்க, முதல்ல ஊற்றக்கூடாது. மேலே கொத்தமல்லி இறக்கிடலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டுங்க, மூடி போட்டுடலாங்க. பாருங்கள், எலுமிச்சம்பழ ரசம் ரெடி ஆயிடுச்சு. புளியெல்லாம் அதிகமாக சேர்த்துக்க மாட்டேன் அப்படிங்கிறவங்களாம் இது மாதிரி எலுமிச்சம்பழ ரசம் வச்சு அடிக்கடி சேர்த்துக்கலாங்க. நம்ம இந்த குளிர்காலத்துக்கு வந்துங்க நல்லா இருக்குங்க இந்த எலுமிச்சம்பழ ரசம். அடிக்கடி உணவில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த ரசத்துக்கு வந்துங்க அப்பளம் வச்சுக்கலாங்க. அப்பளம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மழை பெய்கிறப்ப குளிர் அடிக்கிறப்பெல்லாம் இது மாதிரி ரசம் வச்சுங்க அப்பளம் வச்சு சாப்பிட்டா செமையாக இருக்குங்க. நீங்கள் அப்பளம் பொரிக்கிறப்பங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதே மாதிரி அப்பளத்தை வந்து 4ஆக கட் பண்ணிவிட்டுங்க. இப்படி பொரிச்சிட்டிங்கன்னா எண்ணெய் வேஸ்ட் ஆகாது. இந்த ரசத்துக்கு வந்துங்க சூடாக சாப்பாடு வச்சுங்க. சாப்பாடு நல்லா குறைவாக இருந்ததுன்னா யாருக்கும் எலுமிச்சம்பழ ரசம் வச்சுங்க சாப்பிட்டா செமையாக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை எலுமிச்சம்பழ ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா திரும்ப வந்து அந்த ரசம் வந்து வைக்கலான்னு தோணுங்க உங்களுக்கு.
அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட வந்துங்க இன்றைக்கி வாழைப்பூ பொரியல் வச்சுக்கிறேனுங்க. நம்ம வீட்லேயே வாழைப்பூ இருந்துச்சுங்க, அதனால் பொரியல் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு சிம்பிளாங்க, வாழைப்பூ பொரியல், எலுமிச்சம்பழ ரசங்க. அது கூடவே அப்பளங்க. அப்பளம் ரசத்துக்கு நல்லா காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி இதுதானுங்க நம்ம வீட்டு சமையலுங்க. இந்த சமையல் பிடிச்சிருக்குங்களா? நீங்களும் இதே முறையில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஸ்ரீதேவி சமையலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் நல்ல ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேங்க.